ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ராசிபுரத்தில் நடந்த சம்மர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் அதுக்கு தான் வந்துட்டுருக்கோம். இது சுஜிதா திருமண மண்டபத்தில் மே 15லேருந்து 20 வரைக்கும் நடக்குது. ஏற்கனவே நம்ம மே 15 அன்றைக்கி இங்கே வந்தோம். அது ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ இந்த கிட்ஸ் ப்ளே ஜோன் எதுவுமே அப்போது கம்ப்ளீட் ஆகலை. அதனால் நம்ம திரும்பி போயிட்டோம். இன்றைக்கி மறுபடியும் நம்ம சாட்டர்டே இங்கே வந்தோம். சாட்டர்டே 11 o'clock வந்துட்டோம். ஆனால் இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு மேகமூட்டமாக தான் இருக்குது. ஸோ மழைக்கு முன்னாடி வந்துட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக 9 o'clock வந்துட்டோம். இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம இங்கே ரொம்பவே எதிர்பார்த்து வந்தது ஒட்டக சவாரிக்காக தான். ஸோ உள்ளே போயிட்டு எங்கே ஒட்டகம் இருக்குது என்னங்கிறது பார்த்துட்டு சொல்கிறேன். அவுட்டரில் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் மண்டபத்துக்குள்ளே நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம இப்போது இதுக்கான என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணணும். என்ட்ரி டிக்கெட் பர் பர்சன் 40 rupees வாங்குகிறாங்க. நம்மளும் இந்த என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறோம். இதில் நிறைய விதமான ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது. நாங்களும் சில திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும். இதை ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஷாப்பிங் பண்ண பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் நல்லாவே சூட் ஆகும். ஏன்னா இங்கே நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்க்கு, இப்போ கிட்ஸ்க்கு இருக்குது, ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, ஜுவல்லரி ஷாப் இருக்குது, அதே போல் ஹெல்த்துக்கான ஐட்டம்ஸ் இருக்குது, எஜுகேஷ்னல் அந்த ஸ்டாலும் போட்டிருக்காங்க. நிறைய இருக்குது. கிச்சன் ஐட்டம்ஸ் இருக்குது, உடன் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய விதமான போட்டிருக்காங்க. அண்ட் வெளியில் பார்த்திங்கன்னா கார்ஸ் ஷோ பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய இருக்குது. ஷாப்பிங் விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளான இடமா இருக்கும். அதுவும் இந்த சம்மருக்கு. பற்றி என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கணும். ஸ்கெட்சோட ஃப்ரண்ட் கேப் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளோ பண்ண ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கெட்சை ஒயிட் சைடு இன்சர்ட் பண்ணிடணும். இந்த கோல்டு எண்டுக்கு ஸ்கெட்சோட நிப்பு வந்துடும். அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கலர் சைடு லிப்புக்குள்ளே வச்சு இந்த மாதிரி ஊதுனோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில் கொடுப்போம். இப்போ இதில் நமக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்து அப்படியே மேலே வச்சுக்கணும். இப்போ இந்த பீகாக் வேணும் அப்படின்னா அது மேலே வச்சுட்டு கலர் வேணால் சேஞ்ச் பண்ணலாம். ஊதணும் அப்படின்னா அந்த பீகாக் மாதிரி சூப்பராக அழகாகும். இந்த ஆக்டிவிட்டி, கலரிங்கு, ட்ராயிங், பெயிண்டிங் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளோ பென்னு, கலர் ஸ்கெட்சு, இந்த மாதிரி ஸ்டென்சில் போர்டுலாம் உள்ளே இருக்குங்க. வரும் மேடம். சின்னது வேணால் 70 ரூபா வரும். சின்னது கலர் பண்ணுறாங்க 70 rupees வரும். இது 70 rupees வரும். இது 140 ரூபா வரும். வருஷத்துக்கு எவ்வளோ நோட்டு வாங்குறீங்க அதை மட்டும் வாங்கி வச்சிங்கன்னா போதும். நல்லாயிருக்கும். அவங்க இன்னும் பென்லேயே ஆரம்பிக்கலையே, பென்சிலில் தான் எழுதிட்டு இருக்காங்க. இல்லை, இது இங்கு பென், மை பென், கெச் பண்ணி ஸ்டிக் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். பால் பாயிண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறது அவ்வளோதான். லிக்யூட் மெட்டீரியலாக யூஸ் பண்ணணும். உடனே அழிக்கலாம், எப்போ வேணால் நீங்கள் அழிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் ரைட் பண்ணுறாங்க, ரைட் பண்ணி அடிச்சு பாருங்க. தமிழில் உள்ள 247 எழுத்து இருக்கும், ஏபிசிடி இருக்கும், நம்பர்ஸு, மேக்ஸு, கலரிங்கு, ரஃப் நோட்டு எல்லாமே இருக்கும். ஒரே புக்கில் எல்லாமே இருக்கும். உடனே அழிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் அழிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடம். அக்கா அக்கா இதுவே எடுத்துக்கோ. உள்ளே எல்லா ஸ்டாலும் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம். வெளில கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணோம். நிறைய சாப்பிட்றதுக்கான திங்ஸும் நிறைய இருந்துச்சு. தோசை வெரைட்டிஸ் இருந்தது, அப்புறம் சோடா, ஐஸ்கிரீம், ஃப்ரூட் ஷாப் இருந்தது, அப்புறம்
பானிபூரி, காலிஃப்ளவர் சில்லி இந்த மாதிரி நிறையா இருந்தது. அங்கேருந்து வெளியில் வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது அவதார் தீமில் இந்த செட் இருந்தது. இது வந்து என்ட்ரி ஃப்ரீ தான், அதனால் நம்ம ஃப்ரீயாகவே போய் பார்த்துட்டு செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கலாம். கிட்ஸு, பெரியவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த தீம் வந்து பிடிச்சிருந்தது. நாங்களுமே இங்கே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கேருந்து நம்ம போனதும் நம்ம ரொம்பவே எதிர்பார்த்து வந்த அந்த ஒட்டகங்களை தான் பார்த்தோம். ஏன்னா ஒட்டக சவாரிங்கிறது நம்ம இது வரைக்கும் பண்ணாதது. இங்கே வந்து ஒட்டக சவாரி இருக்குது அப்படின்னு தான் ஆட்லேயே வந்திருந்தது. ஸோ அந்த ஒட்டக சவாரி நம்ம ரொம்பவே எதிர்பார்த்து வந்தோம். அதே போல் இப்போ அதில் சவாரியும் பண்ண போகிறோம். 3 ஒட்டகங்களை பார்த்தோம் நான். இது நாங்கள் போயிருந்த அந்த டைமில் அந்த 3 இருந்தது. பட் இன்னும் நிறைய இருக்குதாங்கிறது தெரியல. எல்லாருமே விரும்பி போயிட்டு இருந்தாங்க. கிட்ஸிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கூட ஒட்டக சவாரி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒட்டக சவாரிக்கு ஒருத்தருக்கு வந்து 60 ரூபா வந்து வாங்கினாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற எல்லா கேமுக்குமே நம்ம வந்து பே பண்ணணும். தனித்தனியாக பே பண்ணி தான் அந்த கேம் வந்து விளையாடணும். நிறைய கிட்ஸ் வந்து இதை ரொம்ப லைக் பண்ணாங்க. நாங்கள் அங்கேருந்து பார்ப்போம், நிறைய பேர் இது லைக் பண்ணாங்க. நிறைய பேர் இதுக்கு போகணுங்கிறத அடம் பிடிச்சாங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஊருக்கு ரொம்ப புதுசு இல்லைங்களா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. வாட்டர் போட், ட்ராம்ப்லின், அப்புறம் பவுன்சிங், இது எல்லாமே மற்ற இடத்துலலாம் எப்படி சார்ஜ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான். 60 ருபீஸ் வந்து பர் பர்சனுக்கு 10 மினிட்ஸ் டைமிங். இது எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரியே தான். இன்றைக்கி நம்ம வந்ததில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, மேகமூட்டமாக இருக்குது, அதிகமாக வெயில் இல்லை, ஆனால் அந்த வெக்கை வந்து தெரியுது. பட் அதிகமாக வெயில் கிடையாது, நமக்கு மழையும் வரல. அதனால் ஓரளவுக்கு நம்ம வந்து சமாளிச்சுட்டு போக முடிஞ்சுது. இல்லைன்னா இந்த அவுட்டரில் இந்த கேம்ஸ்லாம் இருக்கிறதுக்கு வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இந்த டைமுக்கு வந்து விளையாடவே முடியாது. பவுன்சிங்லாம் கூட அந்த ஃபுல் 10 மினிட்ஸ்லாம் அவங்க வந்து ஃபுல்லாக விளையாடல. ஏன்னா அந்தளவுக்கு ஹீட் அதிகமாக தான் இருக்குது. மேகமூட்டமாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் ஹீட் இருக்க தான் செய்யுது. ஸோ அவங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்கு அவங்க வந்து விளையாண்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து கடைசியாக தான் வந்து வாட்டர் கேம்ஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது இதை முடிச்சுட்டு அடுத்தது வாட்டர் கேம்ஸ் வந்து போயிடலான்ட்ருக்கோம். டெவில் ஹவுஸ் வந்து போனோம். டெவில் ஹவுஸ்க்கு வந்து கிட்ஸ் மட்டும் தனியாக இல்லை, பேரண்ட்டும் கண்டிப்பாக கூட போகணும். நாங்கள் நல்லாவே த்ரில்லாக இருந்தது. பட் ஸ்னோ வேர்ல்டு வந்து மதியம் 3 மணிக்கு தான் ரெடி ஆகும் அப்படின்னாங்க. ஸோ ஸ்னோ வேர்ல்டு வந்து நம்மளால் போக முடியல. நம்ம போயிருந்த டைமிங்க்கு ஸ்னோ வேர்ல்டு பார்க்க முடியல. அதுக்கப்புறமா நம்ம இப்போது இந்த வாட்டர் கேம்ஸ் வந்துட்டோம். வாட்டர் கேம்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். ஓவராலாக இந்த சம்மர் எக்ஸ்போ எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.